நான் முதல்ல பகவானை பார்க்க போனது 1947 வருஷம். அப்போ முதல் காலத்தால போய் பகவானை பார்த்து தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் பொதுவாக எல்லா மக்களும் உட்கார்ந்த போது பக்தர்கள்லாம் உட்கார்ந்துட்ட பொழுது எனக்கு தனியாக என் மனசில் இருந்ததை பகவானுக்கு தனித்து அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இது அவா ஏற்பட்டதுனாலையும் அப்போது சர்வாதிகாரியாக இருந்த நிரஞ்சனானந்த சுவாமியிடம் போய் என்னுடைய விரக்தியையும் நான் குரு அவர்களுக்காக ஆவலாக இருக்கேங்கிறத பற்றியும் என்னுடைய கணவரானவர் அவரிடம் ரமணியன் பெயர் அவர் போய் நிரஞ்சனானந்த சுவாமிகளை கேட்டுட போது அவர் சொன்னார், பகவான் 2:15 மணிக்கு வருவார் ஹாலுக்கு, 2:30க்கு தான் பக்தர்கள்லாம் ஹாலுக்குள் நுழைவார்கள். அப்பொழுது ஏதாவது உனக்கு கேட்குமானா கேட்டுக்கொள்ளலாம், தனிமை இல்லை என்று சொன்னார்கள். நாங்கள் என்ன செய்தோம், 2 பேரும் உட்காந்துருந்த பொழுது ஒரு புஸ்தகம் பகவானுக்கு வாங்கினோம். டைம் அப்போ 1:30 மணி 1 மணி தான் இருக்கும். ஒரு புஸ்தகம் பகவானுக்கு வாங்கிட்டு வாங்களேன்னு சொன்னேன். நான் இன்னும் சாஸ்திரங்கள் படித்ததில்லை, வேதாந்த கிரந்தங்கள் அதெல்லாம் படித்ததில்லை. ஆனால் ஆழ்ந்த ஒரு குரு வேணுங்கிற இதில் எல்லா பற்றியுமே பகவானால் அவன் அருளால் அவன் தலை வணங்கி என்று சொல்றபடி பகவானுடைய அருள் என்னை கூப்பிட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு நான்யார் புஸ்தகத்தை வாங்கி கொடுத்தாங்க புக் ஸ்டால் மூடுறதுக்கு முந்தி, ஏன்னா லஞ்சே வரலாம் எனக்கு. நான் அதை தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முந்தி எனக்கு அதில் நல்ல ஒரு குருவனங்கிறது இருந்தே தவிர என்ன விதமாக எப்படி மனசை அடக்கிறதுக்கு இது பண்ணுறதுங்கிற ஒரு சாதன சதுஷ்டியங்கள்லாம் நான் ஒன்றும் அறிஞ்சதில்லை. நான் என்ன பண்ணினேன், இவரை நானும் உட்காந்து நான் முதல்ல அந்த நான்யார் புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்த உடனே 2:15க்குள்ளே அதை ஒரு 10 தரம் படிச்சுவிட்டேன். அந்த 10 தரம் படித்தது எல்லா வேதாந்த கிரந்தங்களுக்குள்ள இருக்கிற பெரிய உபநிஷ கருத்துக்கள்லாம் கூட புரியாதது கூட என்னால் புரிஞ்சு வைக்கக்கூடிய இது பகவான் அருளால் எனக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு திடம் வந்தது. நான் 2:15 மணி அடித்தது, நீங்கள் போய் உள்ளே பேசலான்ட்டு அப்படின்னு அனுமதி வந்தது. நானும் இவரும் என்னுடைய கணவரும் இது ஹாலுக்குள்ள நுழைஞ்சோம். பகவான் போன உடனே அங்கே இருக்கிறவா சொன்னால், இவாள் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காரு, இவாளுக்கு ஏதோ சொல்லிக்கணுமா லாபம் இருக்கும் மனசுலேன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணினேன், உடனே கை பண்ணி ரொம்ப பகவானை பார்த்த உடனே ரொம்ப உணர்ச்சி வசமாக இருக்கேன். அவருக்கும் ரொம்ப உணர்ச்சி, என்னுடைய கணவருக்கும் ரொம்ப உணர்ச்சி வசமாக இருக்குது. அவர் முதல்ல சொன்னார், ஒன்றும் வீட்டு இதில் சம்சார இதில் ஈடுபட்டதில் இப்படி ஒன்றும் இஷ்டம் இல்லை, அங்கேருந்து எங்கேயாவது தனிச்சு இருக்கணும், குரு வேணும்னு ரொம்ப தகப்பமாக இருக்கா, சிறு வயசில் நிறைய பேர் வேலை எங்கே கொண்டு போட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். நான் என்ன அப்படியே பகவான் என்னை ஏன் பார்த்துட்டு இருந்தார். அன்றைக்கே அவருடைய விழிபட்டு என்னுடைய என்ன கேட்கணுங்கிறத பகவானே உள்ள பூந்து பகவான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. பகவான் கேட்ட உடனே எனக்கு ஆத்ம சாட்சாத்காரம் வேணுங்கிற பற்றி கேட்டேன். எனக்கே எப்படி அதை கேட்டேன்னு எனக்கே தெரியல. அப்படியா அப்படின்னு, அப்படியாங்கிற வார்த்தை பகவான் கிட்ட ரொம்ப அழகாக யாராவது ஏதாவது சொல்லு அப்படியா அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப இனிமையாக இருக்கும். அதை சொன்ன அப்படியா உட்கார் அப்படின்னு உடனே 2:30 மணி தான் ஆயிடுச்சு. இதை ஒட்டி நான் போய் உட்கார்ந்த உடனே எல்லாமே எனக்கு அநேகமாக என்ன எப்படி கேட்டோம் இந்த வார்த்தையே, நமக்கு என்ன தெரியும், இப்போதானே அந்த நான்யாருக்கு படித்தோம், அப்பேற்பட்ட முடிவு நிலையே போய் நமக்கு கேட்கறதுக்குரிய பக்குவம் நமக்கு இருக்கா, இப்படி போய் கேட்டுவிட்டுமே அப்படின்னு நான் ஜானா. பகவான் ரொம்ப சாந்தியாக என்ன ரொம்ப இதுவாக ரொம்ப கருணையோட அவருடைய தீட்சை கண்ணு இருக்க அதால் என்னை பார்த்து அபயம் அளித்து அப்படியே உட்கார முடியாது தெரிஞ்சு உட்காருன்னு சொன்னார். இப்படியா உட்காரு சந்தோஷமாக சொன்ன உடனே நான் உட்காந்துட்டேன். அதை பார்த்ததுக்கு அப்புறமே எல்லாமே மறந்து போச்சு. என்னுடைய கணவர் அன்றைக்கே கிளம்பி மெட்ராஸ் போகணும், எனக்கு எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு நம்மே வரமாட்டேன்னு தெரிஞ்சு விட்டு, ஏன்னா நான் புதுவாதமாக அங்கேயே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டேன் பகவான்கிட்டயே. ஏதோ ஒரு
மத்தியானத்துக்குள்ளே ஒரு ரூம் எங்கேயோ பார்த்து சின்ன ரூம் பார்த்து என்ன அங்கே கொண்டு போய் விட்டுட்டு பகவான்கிட்ட வந்து சொல்லிட்டார், இங்கே கொண்டு இருக்கேன்னு சொல்லிட்டா இங்கே ஒரு இடத்துல இந்த ஒரு கோமிட்டி லட்சணமான அங்கே ஒரு சின்ன ரூம் தான் அங்கே போய் இருந்தது. அந்த ரூமில் கொண்டு போய் என்னை வச்சுட்டு அப்பொழுதெல்லாம் நான் இந்த உணவு அருந்ததையே விட்டு விட்டேன். ஏன்னா இதெல்லாம் கஷ்டம், எங்கேயான்னு தனிச்சு போயிருந்தேன்னான்ட்டு வெறும் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு வருஷம் காலம் வயது மத்தியானம் ஒரு காட்டாக போயிருந்துச்சு. பகவான் சொன்ன உடனே எனக்கு என்ன ஆச்சு, இவர் ஈவினிங் வந்து இவர் சொல்லிவிட்டு பகவான்கிட்ட சொல்லிட்டேன், நான் நீ போகிறேன், அவளை இங்கே விட்டுட்டு போகிறேன், பகவான் தான் பார்த்துக்கணும், அவள் இங்கே இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து ஒரு 3:30 மணிக்கு ஒரு ஒரு இது சொன்னார். பகவான் வந்து வாசிஷ்டத்திலேருந்து சொல்கிற இதில் ஒரு சம்பவம் சொன்னார். ராமன் வந்து ரொம்ப விரக்தி ஆகிட்டார், அவன் தனிச்சிருக்கான், இப்போ பாரு தனிமையிலேயே உட்காந்துருக்கான், விளையாடுறதில்லை, யாரோடையும் சேர்றதில்லை, எதுலேயுமே விருப்பம் இல்லை, அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தசரதன் எழுதார். அப்போது வசிஷ்டர் வந்தார். வசிஷ்டர் வந்த உடனே ராமன் எங்கே அப்படின்னு கேட்டபோது, ராமன் இப்பெல்லாம் இப்படிலாம் எதுலேயுமே கலந்துக்கிறது இல்லை, ரொம்ப தனிமையில் இருக்கான், அவன் இப்போவும் யாரோடையும் சேர்றதில்லை அப்படின்னு சொல்லி, இப்படி ஆயிட்டானே, நான் அவளை கஷ்டப்பட்டு பிறந்த பிள்ளை அப்படின்னு அவன் அழுதான். ஆனால் அப்போ வந்து வசிஷ்டர், அப்படியா ராமனுக்கு அப்படிப்பட்ட பக்குவம் வந்து விட்டுட்டு நான் அவனை உடனே பார்க்கணும்னு வசிஷ்டர் குரு சந்தோஷப்பட்டார், தசரதர் அழுதார். அப்படிங்கிற சம்பவத்தை சொல்லும்போது இன்னைக்கு என்னமோ அங்கே இருக்கவா கூட சில பேர் அது கொஞ்சம் என்ன கேட்டேன்னு கேட்டால் அவளுக்கு நான் சொல்ல தெரியல. எனக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் நீ பகவான் 2:15 மணிக்கு என்னமோ கேட்டேன்னா எனக்கு சொல்கிறது கூட எனக்கு முந்தி நான் நினைக்காததுனால, ஏன்னா அது என்னுடைய இது இல்லை, அது பகவான் தூண்டுறதுனால தான் அந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். இல்லைன்னா எனக்கு வேறு அது மனசாதி வேண்டும் அந்த வேணால் நான் கேட்டிருக்கலாம். இருக்கும்போதே எனக்கு ஆத்ம சாட்சாத்காரம் நான் கேட்டேன். இவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது அப்படி சொன்னா, இவர் அழற, நான் சந்தோஷமா இருக்கேன், சாந்தியா இருக்கேன், பகவான் சந்தோஷம் அப்படியே ஓகே அப்படின்னு இதை நினச்சிட்டு பார்க்கும்போது ரொம்ப இந்த சமயத்துக்கு ஏற்றமா அந்த கதையை பகவான் சொன்ன மாதிரி இதுதான் இல்லை. சில பேர்லாம் கூட சொன்னால் எனக்கு உனக்காக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு சிறு வயசில் நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் அதனால தான் அந்த கதையை சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் நாளுக்கு நாள் எவ்வளவு அருள் பாதிக்க முடியுமோ எவ்வளவு காப்பாற்றணும். மாதம் ஒரு முறை 2 முறை இவர் வந்து பார்ப்பார், எனக்கு வேணுங்கிற பால்களை இவர் வாங்கி வைப்பார். பகவான் இவர் வந்திருக்கிறதும் பகவான் பார்ப்பார், அவருக்கு தெரியும். அந்த கணக்கை எப்படி பார்த்துட்டே வரும்போது கண்ணில் போட்டால் சித்த நாள் அப்படியே பார்வை நிறுத்திடுவார். அப்படியெல்லாம் ஒரு பெரிய அனுபவங்கள்லாம் நாளுக்கு நாள் மனத்தினுடைய அழுத்திலெல்லாம் இருக்க. ஒரு தடவை சொல்லும்போது இந்த சாப்பாட்டை சொல்லும்போது நான் சாப்பிடாத அந்த காரணத்தை இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு வந்து பகவானுக்கு வந்து நம்மளால ஒன்றுமே நான் கொண்டு போகலை, ஒன்றுமே வச்சுக்கல, என்ன கொடுக்கறது பகவானுக்கு, என்ன வாங்கி கொடுத்தா பகவான் சாப்பிடுவார். பகவான் சாப்பிட்டா எல்லாருக்கும் மாட்டு கொட்டா வரையில் போனால் தான் பகவான் சாப்பிடுவாருங்கிறது சமத்துவம். அது எப்படி பகவான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு என்ன கொடுக்கலான்னு யோசனை பண்ணேன். அங்கே இருக்கிறவாளெல்லாம் கேட்டேன், அங்கே இருக்கிற சமையல் அறையில் இருக்கிறவாளெல்லாம் கேட்டேன், நீ என்னம்மா பண்ண, நீயே சாப்பிட்றது இல்லை, நீ என்னத்தை பண்ணி கொடுக்க போகிற, பரவாயில்ல, அதனால என்ன அன்பு இருக்குன்னு அவன் சொன்னாலும் எனக்கு சமாதானம் இல்லை. நான் என்ன பண்ணினேன், அப்புறம் எனக்கு மத்தியானத்தில் என்ன சாப்பிடுவார் 2:30 மணிக்குன்னு கேட்டேன். வெயில் காலம், நான் சம்மர் டைத்துனால என்ன சொன்னேன், 12 நொங்கு சாப்பிடுவான்னு சொன்னேன். அது ஒரு 100 எங்கேயோ கஷ்டப்படும், எனக்கு ஒன்றுமே அந்த ஊரில் தெரியாது, அப்போல்லாம் அங்கே எந்த உதவியும் கிடையாது. பகவான் ஏதாவது சாப்பிடணுங்கிறதுக்காக எப்படியோ எங்கேயோ சொல்லி யார்கிட்டையோ சொல்லி அது நான் ஏற்பாடு பண்ணி இன்னொரு வாங்கிட்டு, அது கூட என்ன சொன்னால் எல்லாரும் 2 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்தாக்க பகவானுக்கு உரித்து அதை வச்சு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பகவான் அதை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் அதை எப்படியோ அது எப்படி வாங்கினே எனக்கே தெரியல, அது எவ்வளோ கொண்டு கொடுத்தாலும் கூட தெரியல, அது அவ்வளவு நொங்கு எப்படி கிடச்சதுமா எனக்கு தெரியல, யாரும் உதவியும் கூட இல்லை.
அது வந்துடுத்து நான் கொண்டு போனேன். நல்ல வெயில். கிச்சனில் பின்னால் பின்பக்கமாக போய் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். பகவானுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு திரும்பி தரிசனத்துக்கு 2:30 மணிக்கு இப்போ தெய்வம் எப்போவும் யூஸ்வலாக போகிற மாதிரி 2 மணிக்கு போனோம். உட்காந்தேன். அப்புறம் 6:30 மணி ஆனால் அதுக்கு முந்தைய தான் லேடிஸ் இருக்கக்கூடாதுங்கிறது அல்லவா. அதனால அவர் என்ன பண்ணின சத்யானந்த சுவாமி இருந்தாருங்க. அது அந்த இதை உள்ளே இருக்கிற பாத்திரத்தை எடுங்க. நான் நமஸ்காரம் பண்ணும்போது உள்ளே இருக்கிற பாத்திரம் என்னென்னா அந்த உள்ளே இருக்கிறத சொல்கிறாராக்கான்னு நினச்சேன். கிச்சனில் இருக்கிறத சொல்கிறாராக்கான்னு நினச்சேன். அந்த நொங்கு கொண்டு வந்து பாத்திரத்தை அவர் வந்து சோஃபா கடியில் வாங்கி வச்சுருக்கார். அதை எடுத்து சத்யானந்த சாமி சொல்லு நான் சொன்னேன்ட்டு கிட்டக்க தான் நிற்கிறார். அவர் ரொம்ப மெதுவான குரலில் பேசுகிறார். அப்போ என்ன பண்ணின நீ அந்த கொடுத்து இந்த மாதிரி வந்து சாப்பிடாத இருக்கக்கூடாது. இல்லை உள்ளே வந்து இது வருவார். கிச்சனில் நான் நொங்கு கொடுத்த உடனே நொங்கு யார் போடுதான்னு பகவான் கேட்டாராம். பகவான் கேட்டபோது சாப்பிடாத இருக்கிற பத்மாவில் 2 பேர் இல்லை, ஒருத்தர் வயசானவா, நான் தான் அங்கே சரி யார் இந்த இப்போ வந்திருக்காளா வாழா அப்படின்னு கேட்டாராம். சாப்பிடாத இருக்கிற பத்மான் அவருக்கு பேர் பால் தான் சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாத்திரத்தை வாங்கி இந்த சோஃபாவுக்கு கீழே வச்சுட்டு இருக்கார், கொண்டு வர சொல்லியிருக்காரு. நான் 6:30 மணிக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே பகவான் வந்து பாத்திரம் எடு அப்படின்னு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு சத்யானந்தன் என் பக்கத்தில் வந்து பகவான் உட்காந்து என்ன பண்ண கொடு. தான் சாப்பிடாத பகவானுக்கு பக்தா சாப்பிட்டாதான் இஷ்டம் போல பக்தா சாப்பிடாட்டா பகவானுக்கு சம்மதம் இருக்காது. இனிமேல் சாப்பிடணும். அதுவும் இல்லாத கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, யோகம் பண்ணுறவரும் தியானம் பண்ணுறோம் அவனுக்கு சாதகனுக்கு பட்டினியாகவும் போடக்கூடாது, வயிறு நிரம்பவும் உண்ணக்கூடாது, அதிக தூக்கமும் கூடாது, தூக்கமின்றியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அந்த ஸ்லோகத்தில் இருந்து வருதுன்னு சொல்லி எனக்கு அந்த ஆனமண்டை கொடுத்த கையில் இருக்கிற பெரிய ஆனமண்டின்னு சொல்கிறது ஃபுல்லாக அதை கொடுத்து அப்படி சொன்னேன்னு சொல்லி பகவானுக்கு சாப்பிட்டாதான் சந்தோஷம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகுதான் அதனுடைய அந்த உபவாசம் அவராலேயே அவரை பார்த்த உடனே அவர் வாயாலேயே அது தானாகவே முறியடிக்கப்பட்டு உடனே மாத்து பூஜேஸ்வரர் பூஜை அன்னப்பிராசனை பண்ணுற மாதிரி சுவாமி அந்த சுவாமிகளும் தெரியும். அவருக்கு நல்ல என்கிட்ட ஒரு அன்பு உண்டு. அவர் சொன்னார், நாளைக்கு இங்கே சாப்பிட்டு தான் ஆகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டார். நான் வந்து பகவான் முதல் நாள் நடக்க எடுத்துக்கோம், அவர் என்ன இன்னைக்கு இங்கே பிடிச்சி அம்மாவோட பூஜை மாத்து பூஜேஸ்வரர் பூஜை நடக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கும் அது என்னமோ ஒரு கனெக்ஷன் அப்படியே இருந்தது. இது பகவானுடைய சித்தம் அதுதான் நமக்கே சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சுவாமி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி போய் உட்காந்து கொஞ்சம் சாப்பிட்டேன். வாயில் போட்டணுன்னே என்ன ரொம்ப நாள் ஆகி ஷ்ரிங்க் ஆகிடுறதுனால ரொம்ப விக்கல் வந்துருக்கு. அது கொஞ்சம் போரிதோட சாப்பிட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நான் பயந்துட்டார். இந்த தீர்த்தை கொடுத்து சொல்லி அங்கே இருக்கிறவாழை இது பண்ணி பரவாயில்ல நாளையிலேருந்து சாப்பிட்றேன். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானாகவே அது கொஞ்சம் கொஞ்சம் மிதமான ஆகாரங்கள் சாப்பிடணும் பகவான் சொல்லிட்டு அப்படின்னு. முருகனாருடைய ஒரு இது அவருடைய இதுகளை அருள் செல்வமான அவருடைய சந்நிதி முறைகள் அதெல்லாம் அவர் சொல்ல நான் சில சமயம் அதை பாட அதுக்கு சில இதுகள் மெட்டுகள் நான் அமைக்க இது மாதிரியாக சில நாட்கள் கழிக்குது. எனக்கு நான் பகவான் அடியாரில் முருகனாரை தவிர எனக்கு முஸ்லீம் தெரியாது. நான் அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரியும். அவர் ரொம்ப பகவானை பற்றி எனக்கு அது ரொம்ப அருமையாக சொல்லி கொல்லாதே கொல்லுவான் சொல்லாதே சொல்லுவான் கல்லாதவன் கற்றுணர்ந்த பொருளை அப்படின்னு பாடியிருக்கார். இந்த மாதிரியான ஒரு சில இதுகள் எல்லாம் பகவான் அடியாரை கொண்டு நடந்தது. ஒரு தடவை மார்கழி மாதம் 1 மாதம் இது கிரி பிரதட்சணம் பண்ணணும். அடிக்கடி போவேன், பகவான் சொல்லிட்டு தான் போவேன்.
அது ஒரு மாதம் மார்கழி மாதம் தனுர் மாதம் போகிறதாக பகவான்கிட்ட சொல்லிட்டேன். நாளையிலேருந்து போகிறேன், மார்கழி மாதம் இல்லை. பகவான் என்ன பண்ணார், பார்த்தார் என்ன எங்கள் கிட்ட இது வாட்செல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு விளையாட்டால் என்ன டைம் இருக்கோ சொல்லி நான் ரொம்ப மார்கழி மாதம் பூரவே போகணும் போல இருக்கிற ஒரு உத்வேகத்தில் எழுந்திருந்து 3 மணிக்கே எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணி பகவான் இருக்கு அங்கே 4 மணிக்கு வந்துட்டேன். யாருமே இல்லை, ரொம்ப இருட்டாயிருது. அப்போ தான் எனக்கு என்ன டைம் இருக்குன்னு கூட தெரியல. அப்போ வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்போது பகவான் வெளிப்பிரதட்சணம் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிற பழக்கம் வந்து தலையாட்டுவார். அப்படி வரும்போது பகவான் சொன்னார், இவளுக்கு யார் சொன்னேன் அப்படின்னு கேட்டார். இவ்வளோ எல்லாம் சீக்கிரமாக எழுந்துட்டேன், ரொம்ப நான் அந்த ஹால் படி தாண்டி வரும்போது பகவான் என்னையே பார்த்துட்டு இருக்கார். நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரொம்ப இருட்டு. அடியன் நாம கிட்டத்தட்ட அருகில் போகிறபோது கூட அப்போ என்ன சின்ன வயசாகிறதுனால பயமாக இருந்தது. பயம் இப்போ யாருமே இல்லையே, பகவான் கேட்டதுக்கும் இதுவாக இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தேன். அங்கே ஒரு அம்மனியமான இருந்தாங்க, அவள் தினம் அநியமாக போவாள். அந்த அம்மா மாதிரி தூரத்தை போயிட்டு இருந்துச்சு, வெள்ளை புடவை கட்டியிருக்கு. ரொம்ப தூரத்தில் இருக்க இல்லை. நான் இங்கேருந்து அம்மனியமா நானும் சேர்ந்துக்கிறேன் உங்களோட சொன்னேன். ஆனால் அது காலையில் கேட்டுக்கல, போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஆள் தான் போயிட்டு இருக்காள், அம்மனிமான்னு சொல்லிட்டே போனேன். ஏன்னே கேட்கல, திரும்பியும் பார்க்கல. ஆனால் தொடர்ந்து அந்த வெள்ளை புடவையோடு அந்த அம்மா போயிட்டு இருக்கா. நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு நான் தண்ணி நான் இருக்கேன், ஒரு தண்ணி. அப்போ இங்கே நான் போகும்போது அது கடைசி வரையும் போனோம். அது எங்கே ஈசானியத்தில் வந்தது. ஈசானியம் வரும்போது நல்லா வெடிஞ்சு நல்லாவே வெளிச்சமாயிடுச்சு. ஜனங்கள் நடமாட ஆரம்பிச்சுட்டா. அங்கே பொறுத்த அழகான் அப்புறம் நான் தியானத்தில் இருக்கும்போது பகவான் பார்த்தாருன்னா எனக்கு அது உள்ள என்னுடைய மனசை அடங்கி அந்த உள்ள அகமகமான இருக்கிற அந்த ஒரு 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 ஸ்புரணம், அந்த ஸ்புரணம் எனக்கு தெரியும். ஓஹோ, பகவான் எனக்கு காட்சிச்சிருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு. நான் பகவானுடைய அருளை சொல்கிறதுக்கு என்னால் என்ன 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 இருக்கிறதுன்னு தெரியல. ஒரு நாளைக்கு எனக்கு ரொம்ப தலைவலிய தியானம் பண்ணி நிறைய உட்காந்துருந்ததில் நான் நேரடியாக பேசுறதுக்கு பயம். நான் வந்து முருகனாற்றை கேட்டேன், பகவான்கிட்ட சொல்லலாமான்னு கேட்டேன். எனக்கு பகவானும் முருகனாரும் எல்லாம் ஒன்று தான் நாங்கள் நினைக்கிறேன். அப்படி பகவான் முருகனார்கிட்ட அவ்வளோ ஈடுபாடு உண்டு. அவர் ரொம்ப எங்களோட இதுவாக இருந்திருக்கார். அப்போ அந்த சமயத்தில் நான் கேட்டபோது பகவான்கிட்ட சொல்லலாமே அப்படின்னா, நான் போய் எப்படி சொல்கிறதுன்னு நினச்சிருந்தேன். அப்போ வந்து இந்த டிபிஆர் ராமச்சந்திரன் அட்வொகேட் டிபிஆர் சொல்கிறத விட அவர் சொல்லுதான் எனக்கு அவர் தான் கொஞ்சம் பகவான்கிட்ட ஏதாவது சொல்லுவார். நான் கேட்குறேன், ஏதாவது சந்தேகம் இல்லை. அவர் சொன்னார், பகவான்கிட்ட சொன்னேன், பகவான் போக போக சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி சாயங்காலமே நிறமெல்லாம் இழுத்துட்டு இருந்தது. நான் டாக்டருக்கு போக மாட்டேன், எதுக்கும் நான் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன் இவர் சொன்னால் கூட. ஒவ்வொரு தடவை இவர் அழைச்சிட்டு போக பாடுபடும் போதெல்லாம் பகவானுடைய அருள் அவரேவே விட்டுட்டு போயிடுவார். அவரே ரயிலில் தவிர விட்டுருவார். அப்படி கந்தாசிரம கதைகளெல்லாம் பகவான் சொல்லும்போது எனக்கு முதல்ல அவருடைய இது இருந்ததுனால தான் எனக்கு பகவான்கிட்ட போக முடியும். என்னுடைய அவர் கார்த்திகை பிறந்தவர், திருக்கார்த்திகை பிறந்தவர், ரமணின்னு பேர். அது எதேச்சியாக அது பகவானுடைய இதனால தியானம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு எனக்கு என்ன தோணுச்சு, ரொம்ப விஷய வாசனை, ஆனால் மிதமான ஆகாரம் வந்த போது அது தானாகவே அடங்கி இருந்தது. அடங்கும்னு பகவான் சொன்னார். ஆகார நியமத்தினால ஒடுங்கும், ஆனால் பட்டினி போடக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா சரீரத்தை வச்சுன்னு தானே நம்ம எல்லாம் செய்யணுங்க. பகவான் கோசாலைக்கு போகிற போது அதை பற்றி அதுக்கான கேட்க சொல்லணும்னு நினச்சேன். அப்போ எந்த சுவாமிகள் எனக்கு ஞாபகம் இல்லை, அவை இல்லை. நான் தள்ளி நின்றுட்டு இந்த தள்ளி நின்று பகவான் நின்றுட்டேன். ஒரு கையால் இது பண்ணி நின்றுட்டு என்ன கேட்குறா சொல்ல, என்ன எல்லாரும் கேட்க மாட்டாயோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பகவான் என்ன சொன்ன, இப்படி பறித்து என்னங்கிற மாதிரி பார்த்தேன். இவர்கிட்ட பக்கத்தில் நின்றவர்கிட்ட சொன்னேன், நான் பகவான் பார்க்க முடியல, எனக்கு அப்படி ஒரு தேஜஸ். நான் என்ன பண்ணினேன், பகவானை இந்த மாதிரி விஷயங்கள்லாம்
எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சில சமயத்தில் அடக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆப்ஜெக்டா இருக்கணும், ஆப்ஜெக்டா இருந்து இதை எதிர அடிக்க ஒடுக்கணும். சப்ஜெக்டை போய் சப்ஜெக்ட் இருந்தா அது இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஆப்ஜெக்டா இருக்கு, அது இருக்க பழகிவிட்டா அவர் தானாக அது படிக்கும். எதிரிகள் வரத்தே கோட்டைக்குள்ள வாயிலில் இருந்து எல்லாத்தையும் வெட்டணும்னு சொன்னாரு. அந்த தத்துவம் நாம கோட்டைக்குள்ள இல்லாத நாம எப்படி எதிரிகள் வெட்ட முடியும் இல்லையா? நாம இருந்தா தானே நாம எதிரில் வெட்டுற விஷயங்கள். அது மாதிரி ரொம்ப அனுபவங்கள். அவர் சொன்ன உடனேயே எனக்கு அது ரொம்ப ரொம்ப அனுபவமா இருக்குது. என்னால் பகவானை பற்றிலாம் என்னால் பேசவே முடியாது. நீங்க கேட்கிறீங்களே நான் சொல்றேன்.